அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் நான் நலமுடன் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல், இப்போ வருகிற 2ஆம் தேதி மகாலய பட்ச அமாவாசை. அது ரொம்ப முக்கியமான அமாவாசை. அது மற்ற அமாவாசைகளை விட தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலட்சுமி, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் அதை எல்லாரும் கடைப்பிடிக்கலாம். அம்மா அப்பா இழந்தவங்க, அதனால் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டதையும் சொல்லலாங்க. இது இப்போ மகாலயபட்ச காலத்தில் இந்த 15 நாட்கள், மகாலயபட்ச காலத்தில் 15 நாட்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நாம் கொடுக்குற தர்ப்பணங்களையும் நாம் படையிலிடுற அந்த உணவுகளையும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம், நம்பிக்கையோ சொல்கிறாங்க. அதை நாமும் கடைப்பிடிக்கலாம். ஏன்னா பெரியவங்க எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த காலத்தில் வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, மனசையே சுத்தமாக வச்சுக்கிறது, கடவுள் வழிபாடு, அப்புறம் கணவன் மனைவி சேராது இருக்கிறது, இந்த மாதிரி சில முக்கியமான காரணங்களை நம்ம கடைப்பிடிச்சா நம்ம பித்ருக்களோ நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அவங்கெல்லாம் கடவுளுக்கு கடவுளாயிட்டாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே கொடுக்கும்போது எனக்கு அங்கே ஒருத்தர் சொன்னார், அப்பா இப்போ இறந்துட்டார், அவர் இப்போ கடவுள்கிட்ட போயிருக்காரு, அதனால் அவங்கெல்லாம் கடவுளுக்கு நிகர்ப்பா, அந்த லோகம் பித்ருலோகம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ நம்மளை இறந்துட்டவங்கெல்லாம் கடவுளுக்கு பித்ருலோகத்துலேருந்து இங்கே வராங்க அந்த 15 நாள். அது நம்ம அனுஷ்டிக்கணும். இந்த அமாவாசையை பற்றி சொல்லணும்னா, அமாவாசை காலங்களில் கடல் அலை கூட பயங்கர சீற்றமாக இருக்கும். சில பேருக்கு சில மனிதர்களுக்கு அமாவாசையானால் ரொம்ப கூக்குரல் இடுவாங்க, குதிப்பாங்க, அவங்கள கட்டி கூட வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த அமாவாசை காலத்தில் அந்த நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது குறிப்பாக அந்த அமாவாசையில் வருதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் கர்மகாரகர்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானால் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த அமாவாசை காலத்தில் இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த பித்ரு சாபத்தினால கூட அந்த மாதிரி ஆகலாம். அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது தடைகள், தொழில் தடைகள், பணம் தங்காத இருக்கிறது, சரியான வேலை அமையாது இருக்கிறது, அப்புறம் மனக்குழப்பம், மன உளைச்சல், அப்புறம் சில பேருக்கு பித்து பிடிச்சி கூட சில பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த பித்ரு சாபத்தில், முன்னோர் சாபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாபத்தில் நாம் இந்த பிரிவில் அனுபவிக்க வேண்டியதாக வந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ நம்ம சரி பண்ணணும்னா இந்த மகாலயபட்ச காலத்தில் ஆற்றங்கரையிலையோ இல்லை குளக்கரையிலோ இருக்கக்கூடிய அங்கே போயிட்டு இந்த எள்ளும் தண்ணீரும் ஐயருங்களை வச்சோ இல்லை நம்மளே கூட செய்யலாம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் செய்கிறதெல்லாம் என்னென்னா, அந்த சூரியனுக்கு உகந்த கோதுமை மாவு, சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை, வெல்லம், கோதுமை மாவை பிசைஞ்சிக்கிட்டோம், அதில் வெல்லம், வாழைப்பழம், கொஞ்சோண்டு எள், இதெல்லாம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பேன். அது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கொடுத்தா 7 தலைமுறைக்கு என்ன பாவம் வந்ததோ அந்த பாவம்லாம் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நீங்களும் செய்யலாம். பச்சரிசி மாவையும் அரைச்சி வச்சு அதில் எள் லைட்டாக கலந்து, அதுக்கப்புறம் அதில் வாழைப்பழம், வெல்லம், இதையெல்லாம் கலந்து 3 உருண்டையாக கொடுக்க சொன்னாங்க. அதாவது அந்த 3 உருண்டை உருண்டும் போது நம்மளுடைய அப்பா அம்மா, மாமா, இல்லை யாராவது தாத்தா பாட்டி, இந்த மாதிரி யார் நம்ம இறந்துருந்தாலும் அவங்கள மனசார நினச்சி, அவங்களுக்கு கொடுக்குறதாவே நினச்சி, அதை ஒரு 3 உருண்டையாக பண்ணி இந்த 3 உருண்டையும் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்தோம்னா நம்ம பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள்லாம் குறையும், நிவர்த்தி ஆகும். அதை நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள்.
அதுக்கப்புறம் நான் இங்கே வழக்கமாக போகிறது வந்து ஒரு கோயில். அது வந்து திருவள்ளூருக்கு முன்னாடி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் புட்லூர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு மகாசக்தி உள்ள ஒரு அம்மா, புட்லூர் பூங்காவனத்தம்மன் என்கிற அங்காள பரமேஸ்வரி. அந்த அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு அமாவாசை அன்னைக்கு இரவு தங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷங்க, ரொம்ப சக்திங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதை நீங்களும் அனுபவித்து பயன்பெறணுன்ட்டு ஆண்டவனை வேண்டுகிறேன். இது சென்ட்ரல்லேருந்து ரயில்வே மூலியமாகவும் போகலாம். அதாவது திருவள்ளூருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி. அந்த தாய் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. அங்கே ஒரு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அங்கே சொல்லுவாங்க, நான் கூட சொல்கிறேன். அதாவது நம்ம இங்கேருந்து போகும்போதே அமாவாசை, அதாவது 2ஆம் தேதி அமாவாசைன்னா 1ஆம் தேதி இரவே அங்கே தங்கினா ரொம்ப விசேஷம். அந்த 1ஆம் தேதி வந்து நம்ம போகும்போது ஒரு 3 எலுமிச்சம்பழம் வெளியில் கடையில் வாங்கிட்டு போயிட்டு, ஒரு எலுமிச்சம்பழத்தை வெளியில் வச்சு நம்மளை அங்கே சுற்றுறதுக்கெல்லாம் சுற்றி போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்க இந்த கை கால் எல்லாத்தையும் ஷோல்ட்ரு தலை எல்லாத்தையும் சுற்றி நம்மளுடைய இடது காலில் வச்சு மிதிக்க சொல்லுவாங்க. அதை மிதிச்சதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அம்மனை தரிசித்துட்டு வரும்போது அம்மா நம்ம வச்சுருக்கிற 2 பழத்தையும் அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து அம்மாவுடைய காலடியில் வச்சு கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்துட்டு வெளியில் வந்து அங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது. அந்த நந்தி சிலையாண்ட உட்காந்து ஒரு பழத்தை அப்படியே ஒரு ட்ராப்பு கூட வீணாக்காமல் அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே மென்று சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து சூளத்தில் குத்திடணும். அதாவது நம்மளுடைய மனசில் என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, கடன் பிரச்சனையோ, நோய் பிரச்சனையோ, குழந்தை பாக்கியங்களேன்னா எதை நினச்சி அந்த இடத்துல அந்த சூளத்தில் அதை இறக்கி விட்டோம்னா அப்போவே அந்த அம்மா சரி பண்ணிவிடுவாங்க. அதை நான் உணர்ந்தேன், அதை நான் அனுபவித்தேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு பழம் நம்ம பாக்கெட்டில் வச்சிங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம 3 பழம் வாங்கிட்டு போயிடணும். ஒரு பழம் சூளத்தில் குத்துறதுக்கு, ஒரு பழம் வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு, ஒரு பழம் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இல்லை நம்மளுடைய பெண்களாக இருந்தால் மடியில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கணவன் மனைவியோடு போகலாம், குழந்தைகளோடு போங்க. ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. அதை நானும் அனுபவித்தேன். அனைவருக்கும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.